காளையை அடைக்கக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் மாட்டுக்கு சைக்கிள் இருக்குப்பா. மாட்டின் பேர் கேஜிய பாப்பா. பிடிப்பா, ஒரு ஆள் பிடி. மாடு வெற்றி பெற்றது. வாங்கிட்டு பாப்பா. ஏஆர்எஸ் ஸ்டீல் சார்பாக, ஏஆர்எஸ் டிஎம்டி கல்வி சார்பாக ஒரு சைக்கிள் வாங்கிட்டு போங்க. அடுத்து எம் முதல்வர் கொண்டு வாங்க. இஷான் காரும் மாடுகளை சீக்கிரம் கொண்டு வாங்க. சிறந்த மாடை அடைக்க முதல் பரிசு பெறக்கூடிய வீரருக்கு மாடு பெயர் வீரா. விளையாட்டுத்துறை சார்பாக ஒரு கார் அருமையா சிறந்த 45 வந்து காயின் வாங்கிக்கங்க. மண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள்ட்ட சிறந்த கார்த்திகா மாடுப்பா. பழங்காலத்தும் கார்த்திகா மாடு. டோக்கன் சைக்கிள் வந்து நம்ம மதுரை ரோடு ஜிஆர்கே மகால் பக்கத்துல பாலமுருகன் பர்னிச்சர் கடைக்கு பின்புறத்துல சைக்கிளுக்கு வழங்குறாங்க. தங்க கிளாஸ் மட்டுமே இங்க மாண்புமிகு அமைச்சர் வழங்குறாங்க. தங்க கிளாஸ் மட்டும்தான் இங்க கொடுக்குறோம். மற்ற பரிசு பொருட்கள் அனைத்தும் அங்கே ஜிஆர்கே மகாலுக்கு அருகில் உள்ள மதுரை ரோட்டு அருகில் உள்ள பாலமுருகன் பர்னிச்சர் கடைக்கு போங்க. அங்க பின்னாடி இருக்கு. வீரர்கள் கொஞ்சம் வாசல கொஞ்சம் வழி விடுங்க. வாடி வாசல்ல வீரர்கள் கொஞ்சம் வாடி வாசல வழி விடுங்க. மாடு வர்றப்ப பிடிக்க மாட்டீங்க. மாடு உள்ள நிக்கிறப்ப மொத்தமா நிக்கிறீங்க. தயவு செஞ்சு வீரர்களே வழி விடுங்க. மாடை பிடிங்கப்பா. எதுக்கு சும்மா வேடிக்கை வந்துகிட்டே இருக்கீங்க? மாடை பிடிங்கப்பா. மாட்டை பிடிச்சாதான் உங்களுக்கு காரணம். மாடு எவ்வளவு பிடிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பரிசு இருக்கு. மாட்டை பிடிங்க. நம்ம அடுத்த ரவுண்ட் ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ரவுண்ட். அடுத்த ரவுண்டுக்கு வரக்கூடிய காளையர்கள் ஆயத்தமாக வீரர்கள் வர வேண்டிய வீரர்கள் காளையர்கள் சொன்னீங்க. வீரர்கள் ஒரு ஆள் பிடிங்கப்பா. இல்லைன்னா விடுங்கப்பா. அந்த மாடை விடுங்கப்பா. எதுவும் கிடையாது இல்லை. அப்புறம் விடுங்கப்பா. வழி விடுங்கப்பா. வழி விடுங்கப்பா. வழி விடுங்க. அடுத்த ரவுண்டுக்கு வரக்கூடிய காளை அடக்கக்கூடிய வீரர்கள் மைதானத்துக்கு ஐயா அந்த மாட உரிமையாளர் கூப்பிடுப்பா. தயாரா இருக்கோம். உடனே வர சொல்லு. மாட்டு விரைந்து வரவும். நம்பர் சொல்லுங்க. அந்த நம்பரை மட்டும் சொல்லுங்க. அப்பா உங்க ரவுண்ட் முடிஞ்சு நீங்க கிளம்பலாம். உங்க ரவுண்ட் முடிஞ்சுப்பா. உங்களுக்கு வாழ்த்துக்கள். நிறைய மாடு பிடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. கிளம்புங்க. ஒரு மாடு இந்த பாதையில வெளியே போயிருங்க. ஒரு மாடு கலக்கலாமானே. அடுத்த வீரர்கள் விரைவாக வரவும். அந்த நம்பர் வரக்கூடிய வீரர்கள் அடுத்த ரவுண்டுக்கு வரக்கூடிய வீரர்கள் விரைவாக வரவும். நம்பர் எங்கிட்ட கொடுப்பா சார். நம்பர் எங்கிட்ட கொடுங்க. ஒரு மாடு கலக்கலாமா? ஒரு மாடு. அடுத்த தலைவர் ஜல்லிக்கட்டு கொடுத்த பிஆர் காரி மாடுப்பா. எங்க பிடிக்கவாப்பா. பிஆர் காரி மாடு. இதுக்கு ஒரு தங்க மோதிரம். இந்த மாடை பிடிச்சா ஒரு தங்க மோதிரம், ஒரு சைக்கிள். ஒரு மரவர்பட்டி கேஜி வேண்டிய வளர்ந்து ஒரு வீரப்பா. மாடை பிடிச்சா ஒரு தங்க மோதிரம், ஒரு சைக்கிள். ஒரு ஆள் பிடிஆர் மாடு வருது. வீரர்கள் ஓரமாக இருக்கும். வெற்றி பெற்றது. எதிரே வரக்கூடிய வீரர்கள் ஓரமாக வருவோம். எதிர்த்தாப்புல பிஆர் மாடு வெற்றி பெற்றது. எதிர்த்தாப்புல வரக்கூடிய வீரர்கள் ஓரமாக வரவும். அடுத்து தலைவர் வீர விளையாட்டு கழக தலைவர் இப்ப 2வது மோதிரம் வாங்கிட்டாரு. நமது மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களிடம் அடுத்து ஒரு மாடு விளையாட்டு தலைவர் பிஆர் மாடு. அடுத்து நீங்க கிளம்புங்க. ரவுண்டு கிளம்புங்க. கொஞ்சம் காலை நிப்பாட்டுங்க. யாரு அனௌன்ஸ் விழா கமிட்டி கொஞ்சம் காலை நிப்பாட்டுங்க. அவுத்து விடாதீங்க. ஏப்பா தள்ளி நிலுப்பா. மாடு வர வருது பாத்துங்க. ஏப்பா அடுத்தது ஒரு நிமிஷம் நில்லுங்கப்பா. ஒரு நிமிஷம். பிஆர் மாடு பிடிவா. ஒரு ஆள் பிடி. மாடு வெற்றி பெற்றிருப்பா. இந்த சுற்று முடிவடைந்தது. இந்த சுற்று மாடு 3வது சுற்று தொடர்ந்து உள்ளது. நான் சொல்ற நம்பர் மட்டும் இங்க வந்துருங்க. 10 55 36. அவங்க சொல்ற நம்பர் மட்டும் இருங்க. 10 52 45 36 வீரர்கள் மட்டும் தனியா வந்துருங்கப்பா. தம்பிகளா 10 52 45 36. முதல் சுற்று 2ஆம் சுற்றிலே வெற்றி பெற்ற வீரர்கள்
நம்ம அதிகாரிகள் சொன்ன மாதிரி அவங்க இந்த மட்டுமின்றி ஆந்திராவில் இருந்தும் வந்திருந்த காளைகள் பங்கேற்றன. சீறி பாய்ந்த அந்த காளைகளை வழிநெடுங்கிலும் காத்திருந்த இளைஞர்கள் தட்டுவிட்டு உற்சாகப்படுத்தினர். இதில் முதல் பரிசாக 20,000 ரூபாயும், இரண்டாவது பரிசாக 60,000, மூன்றாவது பரிசாக 50,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. இந்த போட்டியை ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சூப்பர் ஸ்டார் பெருசா சுப்ரீம் ஸ்டார் பெருசா என செய்தியாளர்களிடம் நடிகர் சரத்குமார் சூடாக கேள்வி எழுப்பினார். வாரிசு படத்தின் வெற்றியை தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் ரசிகர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. பட தயாரிப்பாளர் தில் ராஜு, இயக்குனர் வம்சி, இசையமைப்பாளர் தமன், நடிகர்கள் சரத்குமார், ஷியாம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் சரத்குமார் விஜயை அடுத்த சூப்பர் ஸ்டார் என்று தான் கூறியதை பெரிதாக்க வேண்டிய அவசியமில்லை என்று கூறினார். எனக்கு என் பையன் நான் தான் சூப்பர் ஸ்டார், எனக்கு எங்க அப்பா சூப்பர் ஸ்டார், புரிஞ்சுதா? சூப்பர் இஸ் நாட் இட் டைட்டில். நான் அடுத்த முதலமைச்சர் ஆவான்னு சொல்ல, அடுத்த பிரைம் மினிஸ்டர் ஆவான்னு சொல்ல. டோன்ட் மேக் திஸ் an issue. நிறைய இருக்கு உலகத்தை சொல்றதுக்கு. கருத்துக்கள் தொடர்ந்து வைக்கப்பட்ட நிலையில் சூப்பர் ஸ்டார் பெருசா சுப்ரீம் ஸ்டார் பெருசா என கடுமையாக பதிலளித்தார். ரஜினி இருக்குமா? ரஜினி சொன்ன டைட்டில் சூப்பர் ஸ்டார், ஐ அம் சுப்ரீம் ஸ்டார் இல்லையா? சுப்ரீம் ஸ்டார், சூப்பர் பெருசா, சுப்ரீம் பெருசா, மெகா ஸ்டார் பெருசா, அல்டிமேட் ஸ்டார் பெருசா, இது ஒரு இஷ்யூ பண்ணாதீங்க. தனது சுப்ரீம் ஸ்டார் பட்டத்தை மற்றவருக்கு தந்தால் தனக்கு மகிழ்ச்சியே என்றும் அவர் கூறினார். செங்கல்பட்டு மாவட்டம் காணத்தூர் தக்ஷன் சித்ராவில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் மாவட்ட ஆட்சியர் தலையில் கரகம் வைத்து ஆடி மகிழ்ந்தார். சுற்றுலாத்துறை சார்பில் கிழக்கு கடற்கரை சாலை தக்ஷன் சித்ராவில் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தமிழர்களுடன் சேர்ந்து பல்வேறு நாடுகளில் இருந்து வந்த வெளிநாட்டினரும் பொங்கல் வைத்து கொண்டாடினர். விழாவில் பாரம்பரிய உடை அணிந்து குடும்பத்துடன் பங்கேற்ற மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் தலையில் கரகம் வைத்து ஆடினார். நாதஸ்வரம், தப்பாட்டம் முழங்க, கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரை உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் அரங்கேறின. தாஜ்மஹாலை விட அதிகமாக சுற்றுலா பயணிகள், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்திருக்கக்கூடிய ஒரு சுற்றுலா தலமாக இன்னைக்கு மாமல்லபுரம் முன்னோடியாக உள்ளது. வெளிநாட்டினரும் நடனமாடி பொங்கல் விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். காளைகளுக்கு வீரத்தை ஊட்டி வளர்ப்பதில் ஆண்களுக்கு சளைத்தவர்கள் இல்லை என்பதை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் பெண்கள் பலர் நிரூபித்து காட்டினர். மாணிக்கம்பட்டியைச் சேர்ந்த பாண்டி மீனாளின் கருப்பு காளையர்களை சிதற ஓடவிட்டு வெற்றி வாகை சூடியது. சென்னகரம்பட்டியைச் சேர்ந்த செல்வராணியின் காளையும் வெற்றி வாகை சூடியது. செல்வராணி காளை வளர்ப்பிற்காக திருமணமே செய்து கொள்ளாதது குறிப்பிடத்தக்கது. வீரபாண்டியைச் சேர்ந்த 12 வயதான பவித்ரா தனது காளையை பிடிக்கும் காளையருக்கு தனது ஒண்டியல் சேமிப்பை பரிசாக அறிவித்திருந்தார். ஆனால் பவித்ராவின் நம்பிக்கையை அவரது காளை காப்பாற்றி பவித்ராவுக்கு பரிசை பெற்று தந்தது. முடிந்தால் தொட்டுப்பார் என்று சவாலிட்டு வாடிவாசலில் பெண்கள் களமிறக்கிய காளைகள் வெற்றி வாகை சூடின.
10 திருக்குறளை சொல்லி ஒரு பிரியாணி பொட்டலத்தை வெள்ளு என்ற பிரியாணி கடை அறிவிப்புக்கு சிறப்பான வரவேற்பு கிடைத்தது. திருவள்ளுவர் தினத்தை சிறப்பிக்கும் வகையில் திருவள்ளூர் அருகில் உள்ள மணவாள நகரில் உள்ள பிரியாணி கடை சார்பில் திருக்குறள் போட்டி நடத்தப்பட்டது. விதியை ஏற்று பலர் போட்டியில் கலந்து கொண்டனர். பிழையின்றி திருக்குறள்களை கூறி அசத்திய சிறுவர் சிறுமியருக்கு பிரியாணிக்கான டோக்கன் உடனடியாக வழங்கப்பட்டது. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் துப்பாக்க துப்பாய துப்பாக்கி துப்பாக்க துப்பாய தூவும் மழை நீரின்றி அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானென்று அமையாது ஒழுகு. எதிர்பார்த்ததை விட ஏராளமானோர் போட்டியில் பங்கேற்று வென்றதால் சிலருக்கு இரவு நேரத்திற்கு டோக்கன் வழங்கப்பட்டது. செல்போன் விளையாட்டுகளில் நேரத்தை செலவழிக்கும் சிறுவர் சிறுமியர்களின் கவனத்தை திருப்பவே இந்த முயற்சி என்றும் இதற்கு நல்ல பலன் கிடைத்துள்ளதாகவும் கடையின் உரிமையாளர் தெரிவித்தார். சேலத்தில் விவசாய குடும்பத்தினர் மாட்டுப் பொங்கல் விழாவை மகிழ்வோடு கொண்டாடினர். கால்நடைகளை தங்கள் குடும்பத்தின் ஒரு அங்கத்தினராய் போற்றி வணங்கினர். உழவர்களுக்கு உற்ற தோழனாக திகழும் காளைகளை போற்றி வணங்கும் விதமாக இன்று மாட்டுப் பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக சேலம் விநாயகம்பட்டி பகுதியில் விவசாயியும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கார்த்தி குடும்பத்தினர் அதிகாலையிலேயே மாட்டுப் பொங்கலை உற்சாகத்தோடு கொண்டாடினர். கால்நடைகளை குளிப்பாட்டி வண்ணம் பூசி பிள்ளைகளைப் போல அன்போடு அலங்கரித்தனர். தொடர்ந்து புதுநெல் அரிசியில் பொங்கல் வைத்து கால்நடைகளுக்கு படைத்தனர். படையலிட்ட பொங்கல் பழங்களை மாடுகளுக்கு ஊட்டி மகிழ்ந்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே நடந்த எருதுவிடும் விழாவில் 500க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. பணமடங்கி கிராமத்தில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு எருதுவிடும் விழா நடைபெற்றது. இதில் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திராவில் இருந்தும் வந்திருந்த காளைகள் பங்கேற்றன. சீறி பாய்ந்த அந்த காளைகளை வழிநெடுங்கிலும் காத்திருந்த இளைஞர்கள் தட்டுவிட்டு உற்சாகப்படுத்தினர். அதுக்கு ஒரு